பெங்களூரில் நடந்த அந்த கோப்பையோட செலப்ரேஷன் சொல்கிறேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா சார்? 4 பேர் ரைஸு சால்ட்டுன்னு 4 பேர், சால்ட்டுன்னு ஒருத்தன், அப்புறம் வந்து மயோனீஸ்னு ஒருத்தன், 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் பேமெண்ட் வாங்கி வண்டி ஏறி அவன் போயிருப்பான். இந்த முட்டா பசங்க போய் விழுந்து செத்து போயிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு வேணுன்னே பண்ணுறது, முட்டாள்தனமாக பண்ணுறது, ஹியூமன் கேட்டல்ஸோடைய உச்சகட்ட முட்டாள்தனத்தில் இது ஒன்று. கர்நாடகா இது எதுக்கு அரசாங்கம் எதுக்கு விழா பண்ணுது? அவன்லாம் என்ன கர்நாடகாரனா, கன்னடனா, கர்நாடகாக்கால பிறந்து வளர்ந்தவனா, விராட் கோலி கன்னடத்துக்காரரா, என்ன ஒரு மண்ணாங்கடி? இதுக்கு எதுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. சரியா உங்களுக்கு? இது எல்லாமே அரசியல். இது அந்த நீதிபதிகிட்ட அந்த வழக்கை கொண்டு போனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. நேற்று ஒரு தீர்ப்பு சொன்னார் ஒரு நீதிபதியில், கமலஹாசன் படத்துக்கு ஃபங்க்ஷன் எப்படி, அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு கேமு, தனியார் சூதாட்ட கம்பெனி. அது முழுக்க ஒரு கார்ப்பரேட் களவாணிகளால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கிரிக்கெட் போட்டி. அவன் என்னத்தையோ போட்டு இலவை கூட்டுட்டு உனக்கு என்ன? கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன பங்கு இருக்குது? சின்னசாமி ஸ்டேடியம் வந்து தமிழர்கள் சின்னசாமி முதலியார் கொடுத்த ஸ்டேடியம் இடம் கட்டி கொடுத்தது அவர் தான். என்ன கன்னட பிரச்சனை எங்கே போச்சு? உங்கள் ஸ்டேடியம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நேற்று என்ன பண்ணேன்னா முந்தா நாள் நீ வந்து மன்னிப்பு கேளு, தமிழுக்கும் கன்னடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ கர்நாடகாவில் உங்களோட உயர் நீதிமன்றத்தை கட்டி கொடுத்தது யார்? உன்னோட விதான் சௌதாவை கட்டி கொடுத்தது யார்? ஆற்காடு முதலியார். அவனெல்லாம் தூக்கி போட்டுருவேன். நீ இடிச்சுட்டு புதுசாக கட்டு. சார் வணக்கம். வணக்கம் தான் சார். இப்போ இந்த ஐபிஎல் கிரிக்கெட், நம்மளும் ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு ரசிகர் தான். நானும் விராட் கோலியோட தீவிர ரசிகர். இப்போ 18 வருடத்தில் முதல் முறையாக ஆர்சிபி கோப்பையை கைப்பற்றுது. எல்லாருக்குமே ஹாப்பி. வீட்டில் உட்காந்து நானும் அழுது புரண்டு பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்க்குறாங்க. இப்போ அந்த கோப்பையை செலப்ரேட் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு வரும்பொழுது அது விபத்தாக மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விபத்து தான். ஏன்னா ஒரு திட்டமிடாமல் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறதா, அல்லது இப்படியே ஒரு கிரேஸ் அதில் போய் இப்படி சாகுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? கிட்டத்தட்ட தற்போது வரையும் ஒரு 11 பேர் இறந்துருக்கிறாங்க. மேலும் பலி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. 10க்கும் மேற்பட்டோர் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. அதாவது அந்த பெங்களூரில் நடந்த அந்த கோப்பையோட செலப்ரேஷன் சொல்கிறேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்களா சார்? இல்லை, அதாவது வந்து இந்த சாவெல்லாம் வந்து நம்ம பாவம்னு பார்க்க முடியாது. செத்துட்டான்னு வேணால் செத்துட்டாங்க போய் அப்படின்றோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வேணுன்னே பண்ணுறது, முட்டாள்தனமாக பண்ணுறது, ஹியூமன் கேட்டல்ஸோடைய உச்சகட்ட முட்டாள்தனத்தில் இது ஒன்று. அந்த அரசாங்கமும் கர்நாடகா இது எதுக்கு அரசாங்கம் எதுக்கு விழா பண்ணுது? அவன்லாம் என்ன கர்நாடகாரனா, கன்னடனா, கர்நாடகாக்கால பிறந்து வளர்ந்தவனா, விராட் கோலி கன்னடத்துக்காரரா, என்ன ஒரு மண்ணாங்கடி? இதுக்கு எதுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. சரியா உங்களுக்கு? இது எல்லாமே அரசியல் தான். என்னென்னா இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் வந்து எந்த போக்கில் போகிறான்னா அந்த இதில் தான் அரசாங்கம் போகும். ஏன்னா இப்போ பெங்களூர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு டுபாக்கூர் நகரமாக மாறி போச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அழகாக இருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும், ஊர் சிக்குன்னு இருக்கும். ஆனால் அதில் பூராமே வந்தேரிகள் தான். வந்தேரிகள் வந்து 50% வந்தேரிகள். மீதி இருக்க அந்த ஊருக்காரனும் அரை வேக்காடு கண்டிஷன் தான். அவங்க எதுக்காக உணர்ச்சி வசப்படுவான், எவன்கிட்ட சண்டைக்கு போவான், எதுக்காக எதையா எடுத்து உடப்பானே தெரில. இப்போ அவங்களே போய் விழுந்து அவங்களே செத்துருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் நடந்ததே கிடையாது. அதை ஒரு அரசாங்கமே நடத்தியிருக்கு. இது அந்த நீதிபதிகிட்ட அந்த வழக்கை கொண்டு போனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. நேற்று ஒரு தீர்ப்பு சொன்னார் ஒரு நீதிபதியில், கமலஹாசன் படத்துக்கு. சரி, எப்படி இதை வந்து அரசாங்கம் வந்து இதாக நடத்துனாங்க ஃபங்க்ஷன்? எப்படி அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு கேமு, தனியார் சூதாட்ட கம்பெனி. அது முழுக்க ஒரு கார்ப்பரேட் களவாணிகளால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கிரிக்கெட் போட்டி. அவன் என்னத்தையோ போட்டு இலவை கூட்டுட்டு உனக்கு என்ன? கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன பங்கு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட்டு ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எதுக்கு விழா எடுக்கிறீங்க இதுக்கு? சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து அதற்கான ஏற்பாடை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இப்படி நடந்ததே கிடையாது. கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ கூட எவனும் ஜாகலை. இப்போ கூட 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தால் அப்போ கூட ஒன்றும் நடக்கலை. அப்போ இப்போ நடக்குது அப்படின்னா உணர்வுகளை தூண்டி விட்டு ஹியூமன் கேட்டல்ஸை கொண்டு விட்டாங்க. ஒரு 11 ஹியூமன் கேட்டல்ஸை கொண்டு விட்டாங்க. இப்போ வரைக்கும் இன்னும் எத்தனை பேர் சாக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கான். அதில் ஒருத்தன் கூட கர்நாடகாக்காரன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆர்சிபி பெங்களூர், புரியுதா உங்களுக்கு? ஓனரும் ஏற்கனவே ஓடி போனவர், அமௌண்ட் அடிச்சுட்டு இந்திய அரசு பணத்தை எடுத்துட்டு லண்டனில் போய் இருக்கார். கம்பெனியும் டுபாக்கூர் கம்பெனி, மேட்ச்சும் டுபாக்கூர் மேட்ச்சு. விளாண்டவனும் கன்னடம் கிடையாது. சரியா? மேட்ச் இங்கே நடக்கலை. ஏன்னா இந்த கப்பு வந்து எல்லா கடையிலையும் விற்கிற கப்பு தான். ஏற்கனவே பல டிவிக்கெல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க. விராட் கோலியை பார்க்குறதுக்கு இத்தனை பேர் போனாங்க. விராட் கோலியை எப்படி நீ போய் பார்ப்ப? உனக்கு அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளோ கூட்டமாக நீ போய் பார்த்துருவியா? சரி, பார்த்து என்ன பண்ண போகிற? இந்த கப்பை பார்த்து இதெல்லாம் வந்து
ஸ்பெயினில், இத்தாலியில், அங்கே தென் அமெரிக்க நாடு பிரேசிலில், உருகுவே, பராகுவே, இங்கே தான் இந்த மாதிரி கேனத்தனங்கள்லாம் நடந்து ஒருத்தர் அடித்து செத்துக்குவான். ஃபுட்பால் கிளப் மேட்சஸில் வந்து உள்ளூர் கிளப் மேட்சஸ்லேயே அடித்து செத்துருவான். ஸ்டேஜ் விடிஞ்சு நூற்றுக்கணக்கான பேர் செத்துருக்கான். தீயை வச்சு கொளுத்தி போடுவாங்க. ஒருத்தன் அடித்து செத்துருவான். ரெஃப்ரியை கொண்டிருக்காங்க, பிளேயரை எரிச்சு கொண்டிருக்காங்க, குத்தி கொண்டிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காங்க. மேட்ச் நடக்கும்போது நிறைய பேர் செத்துருவான். இதெல்லாம் வந்து காட்டு மிராண்டிகள் தென் அமெரிக்காவில் சில நாடுகளில் இதெல்லாம் நடக்கும். இந்தியாவிலலாம் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இப்போ அதான் சார், அதுவும் சவுத் இந்தியாவில் நடந்ததே கிடையாது. அதை வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இது அரசியல், இது அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் எல்லார் மேலேயும், ஹியூமன் கேட்டல்ஸ் மேலே எல்லார் மேலேயும் தப்பு. நீ எங்கடா போய் எந்த கப்பை நீ பார்த்துருவ? 50,000 பேர் 1,00,000 பேர் போய் இந்த கப்பை பார்த்துருவீங்களா நீங்கள்? அப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் என்ன இப்போ எல்லோரும் புலம்புற ஒரு சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 80s 90s 2000 கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் 90% சுற்றிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த 2K கிட்ஸுன்னு இருக்குல்ல, லூசு கிட்ஸில் இப்போ பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் கிடக்கும், வெளியே போகாது, விளையாட போகாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகாது, வீட்டுக்குள்ளேயே கேம் ஆடுறது, வீட்டுக்குள்ளேயே ஃபேஸ்புக்கு அது இது இன்ஸ்டா இது ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளேயே விளாண்டுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு கிடக்காங்க. என்னன்னு பார்த்தா கேம் ஆடுறாங்கன்றாங்க. ஸோ இப்படி போய்ட்டு லூசுகளாக இருக்குது. இந்த லூசுகள்லாம் வெளியில் வந்தால் என்ன ஆகுன்றதுக்கு ஒரு உதாரணம் இது. இதுகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது தான் நல்லதுன்றதை என் பேரண்ட்ஸ் பார்த்துக்கு. அப்போ வெளியில் போய் கப்புனா என்னன்னே தெரில, கோலினா என்னன்னே தெரில, இவரை போய் பார்க்கலான்னு வந்திருக்காங்க பாருங்கள் இவ்வளோ படித்த முட்டாள்கள். இப்போ இவங்களை என்னத்தை போய் சொல்கிறது? அதான் டிவியில் காட்டுவாங்களே சார். இப்போ நேரில் போனால் ஒரு கூட்டம், நேரில் போனால் எப்படிங்க பார்ப்பீங்க? ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு ஸ்டேடியத்தில், சின்னசாமி ஸ்டேடியம் வந்து தமிழர்கள் சின்னசாமி முதலியார் கொடுத்த ஸ்டேடியம், அது இடம் கட்டி கொடுத்தது அவர் தான். இப்போ என்ன கன்னட பிரச்சனை எங்கே போச்சு? உங்கள் ஸ்டேடியம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நேற்று என்ன பண்ணாங்கன்னா முந்தா நாள் நீ வந்து மன்னிப்பு கேளு, தமிழுக்கும் கன்னடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ கர்நாடகாவில் உங்களோட உயர் நீதிமன்றத்தை கட்டி கொடுத்தது யார்? உன்னோட விதான் சௌதாவை கட்டி கொடுத்தது யார்? ஆற்காடு முதலியார். அவனெல்லாம் தூக்கி போட்டுருவே. நீ இடிச்சுட்டு புதுசாக கட்டு, ஹைகோர்ட்டை இடிச்சிட்டு கட்டுங்க. சின்னசாமி முதலியார் கொடுத்த இடத்த கொடுத்துட்டு ஸ்டேடியம் கட்டு. நீ புதுசாக வேறு பேரில் கட்டு, தேவகவுடா பேரில் கட்டுங்க. ஸோ அப்போ இது எல்லாமே அரசியல், திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், மக்கள் முட்டாளாக இருக்கும்போது, அதாவது மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளின்ற கதை தான். மக்கள் இவ்வளோ கும்பிட்டே இருக்கான், அன்றைக்கி போய் 12 பேர் செத்து போயிட்டான். அப்போ அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அந்த ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய விசேஷம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அதான் சார், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேற்கித்திய கலாச்சாரமாக இருந்தது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்பாலுக்கு நம்ம பொதுவாக தெரியும், நமக்கு ஃபுட்பால் கிளப் மேட்சாக இருக்கட்டும், மேட்சாகவே இருக்கட்டும், பல பேர் அந்த ஃபுட்பாலுக்காக உயிரை விட்ட கதைகள்லாம் நமக்கு தெரியும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய இல்லை, கிரிக்கெட்டில் என்ன இப்போ கபில் தேவ் வந்து கப்பு வாங்கிட்டு வந்தப்போ செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அதான் கேட்குறேன். இப்போ டோனி இருக்கும்போது வாங்கிட்டு வந்தப்போ செத்து போயிட்டாங்களா? 2020 கப்பு வாங்கினப்போ செத்தானே ஒன்றும். முழுக்க இந்தியர்கள் ஆடக்கூடிய மேட்ச்சு, இந்தியர்கள் வெளிநாட்டுக்காரனை எதிர்த்து ஆடி ஜெயிச்சுட்டு வந்த கப்புக்கே நீ வரல. லோக்கல்லாம் 4 பேர் ரைஸு சால்ட்டுன்னு 4 பேர், ரைஸு ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒருத்தன், சால்ட்டுன்னு ஒருத்தன், அப்புறம் வந்து மயோனீஸ்ன்னு ஒருத்தன், 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் பேமெண்ட் வாங்கி வண்டி ஏறி அவன் போயிருப்பான். இந்த முட்டா பசங்க போய் விழுந்து செத்து போயிருக்கான் பாருங்க. புரியுதா அவங்களுக்கு? இவன் ஊருக்கு விளாண்டவன் ஊருக்காரன் கிடையாது, கம்பெனி வச்சுருக்கவன் ஊருக்காரன் கிடையாது, விளையாண்ட இடமும் இவங்க ஊரில் கிடையாது. ஆனால் இவங்க ஊரில் விழுந்து செத்துருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கோமாளிகளாக இருப்பாங்கன்னு பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள். இப்போ அதான் சார், இப்போ இந்த ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தொடங்கப்படுது. எல்லாருமே ஜாலியாக, எல்லாருக்குமே எல்லா பிளேயரையும் பிடிக்கும், ஓகே, ஒரு ஃபைட்டாக இருக்குது, ஓகே. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த ஒரு சில வருடங்களில் இணையதளத்திலே ஒரு மோதலாக, ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல், அடுத்து அந்த டிவி சேனல்ஸில் அந்த ஊர் சேனல் அவங்க டீமை ப்ரமோட் பண்ணணும், நம்ம ஒரு சேனல் நம்ம டீம், இப்படிங்கிற ஒரு அதுக்குள்ளே ஒரு மோதல், ஒரு பிரிவினை, ஒரு பாகுபாடு எல்லாமே வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு கூட்டம் நிச்சயமாக ஒட்டுமொத்த பெங்களூர் சப்போர்ட் எல்லாருமே கப்பு வாங்கன்னு ஜெயிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை தன் பக்கம் திருப்பிடலாம், அது ஒரு அரசியலாக இருக்குது. அரசியலாக தான். அப்போ சட்டு போட்டு அவங்க பிஜேபிக்காரன் டக்குன்னு கொத்திட்டு போயிட்டாரா என்ன பண்ணுறாரு? காங்கிரஸ்காரங்க வந்து இந்த வேலையை அவங்க கேட்குற எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு உடனே ஒரு திட்டமிடாத ஏற்பாடாக பண்ணது தான் இந்த விபத்துக்கு காரணம். நிச்சயமா அதுதான் காரணம். இந்த போய் செத்தாலும் அறிவு வராது. இப்படி ஒரு கோமாளி கூட்டமாக இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பேர் போய் செத்துருக்காங்கன்றது இது வந்து இந்த தேசத்துக்கே அவமானம். இந்தியாவில் இந்த மாதிரியான சாவுகள் எந்த மாநிலத்திலும் நடந்தது கிடையாது கடந்த காலத்தில்.
ஃபுட்பாலுக்கு அவன் இப்போ பராகுவேலையும் உருகுவேலையும் பிரேசில்லையும் சாகுறான்னா அது வேறு மெக்சிகோவில். நான் அந்த நாட்டோடைய தன்மை அது இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்க இன்னும் வந்து காட்டுமிராண்டி காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களோன்ற ஒரு அச்சம் தான் இருக்குது. இல்லை இப்போ பெங்களூர் பொதுவாகவே வந்து எல்லாமே ஐடி கம்பெனிகள் அதிகமாக இருக்க ஊர், படித்தவங்க தான் அங்கே வேலைக்கு போவாங்க. ஆப்வியஸ்லி இப்போ விராட் கோலியை பார்க்கணுன்னே ஒரு ஆர்வம் இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி போய் பார்ப்பா? டிவியில் பார்க்கலாம், டிவியில் பார்த்துட்டு இருக்கலாம். நேரில் போனால் இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது. விராட் கோலி தான் ஒரு ஹோட்டலே வச்சிருக்காப்புல. சனிக்கிழமை எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு பிடிச்சி போய் பார்க்க வேண்டியது. நல்லா சம்பாரிச்சு போய் எப்படின்னா மீட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்போ கூட்டத்தோட கூட்டமாக நின்று செத்து போயிட்டா இப்போ அந்த குடும்பத்தை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இப்போ இதே மாதிரி கூட்டம் தான் இணையதளத்துலேயும் ஒரு சண்டை போட்டுக்கிற கூட்டமாக இருக்குது. இப்போ ஒரு முறையும் நம்ம சென்னையில் இணையதளத்தில் சாக மாட்டாங்க இல்லை, அதனால வாய் வரி போடுறவே முடிஞ்சிடும். ஆமாம், இதிலே முடிஞ்சிடும். இப்போ இதிலே வந்து இப்போ பல நாய்ங்க வந்து போடும் பாருங்க, இந்த நம்ம இதிலே வந்து ஏதாவது ஒன்று போட்டு விட்டு ஓடி போயிடும். அது நேரில் யாரானா வரமாட்டாங்க. அவன் போக சைடியை வச்சுக்கிட்டு பேரை வேறு ஏதாவது வச்சுருப்பான், வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று ஒரு கமெண்ட்டை போட்டு ஓடி போயிடுவாங்க. இப்போ சென்னை கிரவுண்டில் நடக்குது. இப்போ அந்த வாய்வழி போர் இருந்ததில் ஒரு சண்டை போட்டுக்கிற வாயிலே அடிச்சுப்பாங்க. இப்போ நேரடியாகவே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யார்? இப்போ இந்த மோதல் போக்கு போகிறத பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக ஒரு 2 மாதம் என்ஜாய் பண்ணி கிரிக்கெட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அது போக அதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டமாக அவங்க இருக்காங்க. அதுதான் மாறிட்டு வராங்க. காட்டு முன்னாடி கூட்டமாக அரசியல்லையும் சரி தேசிய அளவில் அரசியல்லையும் அப்படி தான் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ கர்நாடகா அரசியலும் இப்படி தான் இருக்குது. முந்தா நாள் கமலஹாசனை பிடிச்சி தொங்குனாங்க. தொங்கி மன்னிப்பு கேள்வி இருக்குடா மன்னிப்பு கேட்கணுன்ட்டு. ஒன்றும் ஏதாவது உங்களுக்கு தப்பாக பேசி கேவலமாக பேசியிருந்தால் பரவாயில்ல, இல்லை கன்னட மொழிவை இழிவாக பேசியிருந்தால் பரவாயில்ல, கன்னடர்களை இழிவாக பேசியிருந்தால் பரவாயில்ல, இல்லை கர்நாடகா மாநிலத்தை இழிவாக பேசியிருந்தால் பரவாயில்ல, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அவரும் மன்னிப்பு கேட்கல. நல்ல வேலை அவருக்கு தன்மானம் இருக்குன்றதை நிரூபிச்சிட்டாரு. இன்றைக்கி பாருங்கள், அது இவங்க எவ்வளோ பெரிய காட்டு முன்னாடி 2 நாள் அவன் மேலே பாயிறாங்க, 3 நாள் இவன் மேலே பாயிறாங்க, இப்போ அவங்களே விழுந்து செத்து போயிட்டாங்க. ஸோ இது எல்லாம் என்ன கலாச்சாரம், இதில் என்ன இது இருக்குன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கமல் சாபம்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கமல் சாபம்னு சொல்ல முடியாது, ஏன்னா கமலே கடவுள் இல்லைன்ற பார்ட்டி. அவர் வந்து என்னன்னா இப்போ மனசில் நினச்சிருப்பார், இந்த கும்பிட்டைங்க நம்மளை அரசாங்கமே, காங்கிரஸ் அரசாங்கமே நம்மளை இப்படி பண்ணுதே, நம்ம என்ன இவனையா தப்பாக சொல்லியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம், நீதிமன்றமே இப்படி சொல்லுது சம்மந்தமே இல்லாமலாம் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுதேன்னு நினச்சிருப்பாப்புல. இப்போ இதுக்கு இந்த அரசாங்கம் எப்படியோ அந்த ஒரு வெற்றி உற்சாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னணி, யாரோட வெற்றிங்க அது? கர்நாடகாக்காரனே அதில் கிடையாது. யாருக்கோ கிடைச்ச வெற்றி, எவனுக்கோ கிடைச்ச வெற்றி. வாங்கினவன் வந்து காசு வாங்கிட்டு அவன் ஓடி போயிட்டான். இப்போ அந்த கூட்டத்தை ஓட்டா நம்ம சைடு எடுத்துக்கலாம்னு ஒரு பிளான். கோலிக்கு எப்படியும் விராட் கோலிக்கு ஒரு 500 கோடி 2 வருஷத்தில் கிடைக்கணும். டெல்லியில் இல்லை வருமானம் சொல்கிறேன், அது எல்லாருக்கும் கிடைக்கும், பெரிய பேமெண்ட் கிடைக்கும். இவங்களுக்கு கடைசியில் பெருமைக்கு ஆட்டை வெட்டி புள்ளகையில் எதை கொடுத்த கதை தான் இவங்க கதை. இப்போ செத்து போயிட்டு நக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ இந்த கூட்டத்தோட ஓட்டா நம்ம எடுத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கல்ல, இந்த இது அரசியலாக பண்ணி ஓட்டை எடுத்துக்கலாம்னா பிஜேபிக்காரன் அதில் உள்ளே பூந்துருவாங்க. அதனால் நம்ம முன்னாடியே முந்திட்டு நம்ம ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணி விட்டுருவோம்னு சொல்லி பண்ணி ஆட்டையை போட்டுறாங்க. இப்போ பிஜேபிக்காரன் இதை பிடிச்சிடான் பாரு, காங்கிரஸ் ஆட்சியில் பாரி இருக்கு. என்னமோ இவங்கள வந்து கூப்பிட்டு இப்போ சித்தராமையா கொண்டு போட்ட மாதிரி எல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கோப்பையிலே அடித்து எத்தனை பேரை கொண்டு விட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ பில்டப் கொடுப்பாங்க பிஜேபிக்காரன். இப்போ இறங்கிருப்பாங்க, நைட்டே இறங்கிடுவாங்க. இந்த கேடு கெட்ட ஆட்சியில் 14 பேர் உயிர் போய்விட்டது, 11 பேர் உயிர் போயிடுச்சு, ஒரு திட்டமிடாமல் ஏன் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இதை அரசியலாக்குவாங்க. இப்படியே மறந்துடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து தக் லைஃப் ரிலீஸ் ஆயிரும். கமலை அதை விடியா நீ வேற 12 பேர் செத்துட்டான் அப்படின்னு பிஜேபிக்காரன் இதுக்குள்ளே இறங்கிடுவாங்க. சித்தராமையா இருக்கக்கூடாது, ஆட்சியை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி அது பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி போயிட்டுருக்கேன். இப்படி போயிருக்கு. தக் லைஃப் இடையில வந்துடும். அது பாட்டுக்கு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு முதல்வர் இப்படி பண்ணக்கூடாது சார். முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அவர் பழைய ஆள் தான், அவர் இப்படி கிடையாது. இந்த பிஜேபி பண்ணுற அட்டகாசத்தில் எதையாவது பண்ணி நம்ம முன்னாடியே ஏதாவது ஒன்று பண்ணிடணும், இல்லைனா எல்லாம் இந்த கூட்டம்லாம் அங்கிட்டு ஓடிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த கூட்டத்தெல்லாம் ஒரு இடத்துல முட்டாள் கூட்டத்தை நம்ம இழுத்துக்கணும். செத்தா என்ன 2 நாளைக்கு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் நானாக வர சொன்னேன் ஒன்றா, நீ ஏன் கிளம்பி வந்த அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடும். பார்க்கலாம். நிச்சயமாக சார், அது ஒரு அரசியல் லாப நோக்கத்திற்காக அவர்கள் அழைத்தாலும் மக்களும் படிச்சிருக்காங்க. என்னதான் அபரிதமான படிப்புன்றதுக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்லைங்க. படிப்பு இவன் ஐடியில் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வேலை பார்க்குறேன். இவனுக்கு அறிவுக்கு என்ன சம்மந்தம்? அறிவுக்கு அடிப்படை அறிவே இல்லைங்க. அடிப்படை அறிவுன்றது அது வேற. ஏன் போகிறான் நேரில்? ஆமாம், அடிப்படை அறிவு இருந்தால் இவன் ஏன் வந்து இதை பார்த்துட்டு உட்காந்துருக்க போகிறான்? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவியில் பார்க்கறத விட வீட்டில் சாப்பிட்டு படுத்துருவான். இங்கேருந்து கூட்டத்தில் புள்ள குட்டிலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அடிபட்டு சாகிறதுக்கு படம் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸுக்கு கூட்டு போய் கழுத்தில் மிதிச்சு போயிடுச்சு. பாவம் குழந்தை வேறு இறந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை பண்ணி அல்லு அர்ஜுனா அப்படி ஜெயிலில் போடணும். அவனை ஏன்டா உள்ளே போடணும்? அல்லு அர்ஜுனா பார்க்க போய் தானே செத்து. அண்ணன் உன்னை யார் பார்க்க போய் வர சொன்னது யார்? உனைய
நீ ஏன் நடிச்சனால பார்க்க அப்படிதான் கேள்வி. அப்படிதான் நடிச்சா பார்க்குறேன். இப்போ நாளைக்கு அப்போ விராட் கோலியை கேட்பாங்கல்ல, விராட் கோலி ஏன் பார்க்க வந்ததுனால தான் விராட் கோலி அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ண மாட்டாங்க. ஏன் சார் உங்களுக்கு இல்லை பண்ணால் பிரச்சனை வரும்ன்ற இல்லை. அப்போ விராட் கோலி காமிக்கிறதுனால தானே இப்போ அல்லு அர்ஜுனாவுக்கு நீங்கள் பண்ணீங்கல்ல, அல்லு அர்ஜுனா வந்ததுனால தான் இந்த குறுகிய இடத்துக்குள்ளே அவர் வந்தார், அதனால தான் இவ்வளோ கூட்டம் வந்து செத்து போனாங்க, கழுத்தில் மிதிச்சு ஒரு பிள்ளையை கொண்டு விட்டாங்க அப்படின்னு. இப்போ இதே மாதிரி குறுகிய இடத்துல எப்படி விராட் கோலி வந்தார், அதுக்கு எப்படி சித்தராமையா ஏற்பாடு பண்ணார், சிவகுமார் ஏன் வர சொன்னார்னு கேட்பாங்க நாளைக்கு. பிஜேபிக்காரன் ஆரம்பிச்சிடும் நைட்டு அவங்க எந்தெந்த ஆங்கிளில் கொண்டு போய் இவங்கள ஆட்சியை கவுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி. விராட் கோலி பொண்டாட்டி மாசமாக இருந்தாலும் ஆட்சியை கிடைக்கணும் வாங்கி. எதுக்குன்னா எப்படி அப்போ நீங்கள் விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலை, குடும்பத்தை பார்த்ததுனால தான் நீ விளையாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணல, அதனால தான் இத்தனை டைம் நீ கப்பு வாங்கலை 16 வருஷமா அன்னி எதையோ ஒன்று சொல்லுவாங்க. மொத்தம் சார் அந்த அதுக்குள்ளவர்கள் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு விளையாட்டை விளையாட்டாக பார்த்து ரசித்திருக்கலாம். இவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே போய் இவ்வளோ ஒரு மரண செய்திங்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்க வாழ்க்கை இழப்புங்கிறத புரிஞ்சுக்காம இந்த ஐபிஎல் கூடிய சீக்கிரம் தானாகவே பேன் ஆயிரும். நீ அடிச்சுட்டு சாரை பார்த்தா ஐபிஎல்லே நடக்காதுங்கிற ஒரு சூழல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இல்லை அப்படிலாம் வராது, அவங்க சம்பாதிக்க பல கோடி கிடச்சி வருமானம் வந்துட்டு இருக்கு. வருமானம் வந்துட்டு இருக்க வரைக்கும் 4 பேர் சத்தம் நமக்கு என்ன அப்படின்ட்டு மூடி 15 பேர் சாரெல்லாம் இந்தியா, அதெல்லாம் ஒரு விஷயமா. பல கிராமத்தையே பொண்ணு போதிச்சிருக்காங்க. கொரோனா வச்சு போட்டு ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டான். அப்புறம் இது என்ன ஏதாவது எனிவேஸ் இதை பார்த்தாவது மக்கள் நிச்சயமாக திருந்தணும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க நான் அவங்க உயிரோடு இருக்கலாம், திருந்தலைன்னா போய் சாக வேண்டியது, அது நம்ம என்ன பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.